வணக்கம். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற சோர்ஸ் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய புயல கலப்பக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசுது. ஆமா. 2026 சட்டமன்ற தளம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு இந்த யூடியூப் வீடியோ உரை சொல்லுது. நிச்சயமா. குறிப்பா ஆளும் திமுக அரசு மக்களை கவர சில பிரம்மாண்டமான அறிவிப்புகளை வெளியிட போகுதுன்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் பத்தின ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல. ஓ, அதுக்கு பதிலா ஒரு அரசாங்கம் எப்படி தேர்தலை அணுகுது, என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்துதுன்னு நமக்கு காட்டுற ஒரு மாதிரி இது. சரி சரி. இந்த மூலத்துல வர்ற ஒவ்வொரு தகவலும் ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட ஒரு நகர்வா தெரியுது. இத நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு மேலா வாங்க. கண்டிப்பா. அப்போ முதல் நகர்வுல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ சொல்றபடி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூலமா சில பெரிய அறிவிப்புகள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சேர்ந்து சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ங்கிற அடிப்படையில 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்னு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறதா இந்த மூலம் சொல்லுது. ஆமா. இது வழக்கமா எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றதுதானே. இதுல என்ன புதுசா இருக்கு? இல்ல, இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. பொதுவா தேர்தல் நெருங்கும் போது ஒரு ஆளுங்கட்சி தாங்கள் சரியா செயல்பட்டோமா இல்லையான்னு மக்கள் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுக்கும். ஆமா. ஆனா இங்க நாங்க 100% சரியா தான் செஞ்சுகிட்டு இருக்கோம், இனிமேலும் செய்வோம்னு ஒரு தற்காப்பு வாதம் இல்ல. இது ஒரு ஆக்ரெசிவான முன்னெடுப்பா இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, எதிர்க்கட்சிகள் வைக்க போற குற்றச்சாட்டுகளுக்கு முன்கூட்டியே ஒரு தடுப்பணை கட்டுற மாதிரி. சரி. தங்களோட செயல்பாடுகள் மேல எந்த சந்தேகமும் வேண்டான்னு வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு முயற்சி இது. அப்ப இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு வியூகம்னு சொல்றீங்க. மில்லச்சரியா. சரி, இந்த நம்பிக்கையை எப்படி பணமா மாத்த போறாங்க? இந்த மூலத்துல நேரடி பணப்பரிமாற்றம் பத்தி நிறைய பேசப்படுது. அதுதான் இந்த வீடியோவோட மையப்புள்ளி மாதிரி தெரியுது. கரெக்ட். அதுதான் இப்போதைய அரசியலோட சூத்திரமே. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்தப்படும்னு இந்த மூலம் சொல்லுது. ஓ, டபுள் ஆகுதா? ஆமா. ஆனா அதுலதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னது? அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி 2000 தரேன்னு சொன்னதால திமுக அத 3000 உயர்த்துறத பத்தி யோசிக்குதுன்னு ஒரு தகவல் இருக்கு. ஓ, அப்போ இது ஒரு போட்டியேல மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவங்க 2000 சொன்னா நாம 3000 சொல்லுவோன்னு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு கொள்கை சார்ந்த போட்டிங்கிறத விட நேரடியான நிதி சார்ந்த போட்டியா மாறிடுச்சு. உண்மைதான். இந்த மூலம் நமக்கு காட்டுறது அதுதான். இதுல யாருடைய கொள்கை சிறந்ததுங்கிற விவாதம் இங்க இல்ல. யாருடைய பேங்க் அக்கவுண்ட்ல அதிக பணம் போடுவாங்கங்கிற கேள்விதான் முன்னாடி நிக்குது. இது தேர்தல் வாக்குறுதிகளோட தன்மையே மாறிட்டு வர்றதை நமக்கு காட்டுது. இதுல இன்னும் ஒருபடி மேல போய் இந்த மூலம் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேர்தல் நடத்தை விதிகள் வர்றதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கான தொகைய, அதாவது 3000 ரூபாய முதலமைச்சர் மக்களோட அக்கவுண்ட்ல போட்டுட்டதா சொல்லுது. ஆமா. இது எப்படி சாத்தியம்? அந்த விதிகள்னா என்ன? அது ஏன் இவ்ளோ முக்கியம்? இது ஒரு அருமையான கேள்வி. பாருங்க, தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட க்ஷணம் முஞ்சி அமலுக்கு வந்துடும். சரி. அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க வாக்காளர்களுக்கு கவரக்கூடிய எந்த புதிய திட்டத்தையோ நிதியுதவியோ அறிவிக்க கூடாது. ஓ, அப்படியா? ஆமா, இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சமமான வாய்ப்பை உருவாக்கத்தான். ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, அந்த விதிகள் வர்றதுக்கு முன்னாடியே பணத்தை அனுப்பிட்டா. கரெக்டா புடிச்சிட்டீங்க. அனுப்பிட்டா அது சட்டப்படியும் தப்பு இல்ல, அதே சமயம் உதவி செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு. அதாவது அந்த விதிகளோட நோக்கத்தையே ஒரு ஓட்ட போட்டு உள்ள நுழையிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான நகர்வுன்னு இந்த மூலம் சொல்ல வருதா? கிட்டத்தட்ட அப்படித்தான். இது ஒரு சாம்பல் நிறப்பகுதி. கிரே ஏரியாவா? ஆமா, சட்டத்தை மீறாம ஆனா அதோட நோக்கத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது. நாங்க பணம் போடலன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக முன்கூட்டியே போட்டோன்னு சொல்றது ஒரு அரசியல் புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்ல. ஆமா, அதோட கோடைக்கால செலவுக்காக இன்னொரு 2000 அனுப்பியிருக்கிறதா இந்த மூலம் சொல்லுது. அப்போ மொத்தம் 5000 ரூபாய். அடேங்கப்பா. ஆமா. அதுவும் முதலமைச்சரே நேரடியா அவரோட குரல்ல சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாயும் கோடை செலவுக்கு 2000 ரூபாயும் அனுப்பியிருக்கிறேன்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனதா இந்த வீடியோ சொல்லுது. இது என்ன புதுவிதமான பிரச்சாரம்? ஒரு அரசு அறிவிப்பு மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்ட மெசேஜ் மாதிரி இருக்கே. இதுதான் இந்த உத்தியோட உச்சம். இது ஒரு அரசாங்கத்தோட திட்டங்கிறத தாண்டி உங்கள் முதல்வர் உங்களுக்காக அனுப்புகிறார்னு ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்துற முயற்சி. ஓ, ஒரு பர்சனல் டச். ஆமா, ஒரு தலைவரோட குரலை நேரடியா கேட்கும்போது அது மக்களோட மனசுல ஆழமா பதியும். இந்த வீடியோல சொல்ற மாதிரி இது எல்லார் மனசுலயும் பூந்து ரெக்கார்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிற ஒரு விஷயம். சரிதான்.
இது நவீன தொழில்நுட்பத்தை அரசியல்ல எவ்வளவு திறமையா பயன்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரி, அப்போ இது வெறும் நேரடி பண பரிமாற்றத்தோட முடியல, கடன் தள்ளுபடின்னு ஒரு பெரிய பட்டியலே இந்த மூலத்துல இருக்கே. ஆமா ஆமா. விவசாய கடன், பயிர்க்கடன், கல்விக் கடன், சுய உதவி குழு கடன், இப்படி எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும்னு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ம். இது எல்லாத்தையும் எப்படி ஒரு மாநில பட்ஜெட் தாங்கும்? அத பத்தி இந்த மூலம் ஏதாவது சொல்லுதா? இல்ல, அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியா? இந்த மூலம் இந்த அறிவிப்புகளோட அரசியல் தாக்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுதே தவிர அதோட பொருளாதார சாத்தியக்கூறுகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஓ, இதோட நோக்கம் வெவ்வேறு வாக்காளர் குழுக்களை குறிவைக்கிறது. விவசாயிகளை விவசாய கடன் தள்ளுபடி கவரும், மாணவர்களை கல்வி கடன் தள்ளுபடி கவரும், பெண்களை சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி கவரும். அப்போ இது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் தாக்குதல் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் தொடரும்னு முதலமைச்சர் எழுத்துப்பூர்வமா உறுதியளித்ததாகவும் இந்த மூலம் சொல்லுது. என் சகோதரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு ஒரு உணர்ச்சிபூர்வமான வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் சொல்லுது. ஆமா, இதுவும் அந்த தனிப்பட்ட உறவை வலுப்படுத்தத்தானா? நிச்சயமாக. அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு முதலமைச்சரோட அறிவிப்பா இல்லாம ஒரு அண்ணனோட உறுதியா பார்க்கப்படும். கரெக்ட். அதே நேரம் இந்த திட்டங்கள்ல இருக்கிற குறைகளையும் இந்த மூலம் சுட்டி காட்டுது. அப்படியா? என்ன அது? கிட்டத்தட்ட 16 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலனோ, அதுக்காக அரசு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கும் பணம் கிடைக்க வழி செய்யப்படும்னு முதலமைச்சர் சொன்னதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அப்போ தப்ப ஒத்துக்கிட்டு அதை சரி செய்யறோம்னு சொல்றது கூட ஒரு அரசியல் உக்தியா? ஆமா, இது ஒரு வெளிப்படையான அரசாங்கங்கிற பிம்பத்தை உருவாக்கும். நாங்க தவறு செஞ்சாலும் அதை சரி செய்ய தயங்க மாட்டோம்னு சொல்றது மக்கள் மத்தியில ஒருவித நம்பிக்கை ஏற்படுத்தும். சரிதான். குறைகளை மறைக்காம அதை நிவர்த்தி செய்யறதா சொல்றது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு விஷயமா மாற வாய்ப்பிருக்கு. சரி, இந்த நேரடி பணம், கடன் தள்ளுபடி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு சொல்லுதே. ஆமா. அதுதான் இந்த முழு கலந்துரையாடலோட உச்சக்கட்டமா இருக்கும்னு தோணுது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற ஒரு சொத்தை குறிவைக்கிற ஒரு திட்டம். ஆமா, நீங்க சரியா கணிச்சிட்டீங்க. தங்கம். தங்கம்தான். இந்த மூலம் சொல்ற மிகப்பெரிய அறிவிப்பு 3 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுங்கிறது தான். ஓ, முதலமைச்சர் சொன்னதா உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பார்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் கேம் சேஞ்சர்னு அவங்க நம்புறதா தெரியுது. ஏன் இது இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது? விவசாய கடன் மாதிரி இல்லாம நகைக்கடன் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? காரணம் இருக்கு. நகைங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு வெறும் முதலீடு இல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். ஆமா, சென்டிமெண்ட். ஆமா, ஒரு அவசர தேவைக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு கல்யாணத்துக்கு மக்கள் முதல்ல கை வைக்கிறது தங்கத்துல தான். அதனால கூட்டுறவு வங்கிகள்ல வச்ச நகைய மீட்டு கொடுக்கறதுங்கிறது லட்சக்கணக்கான குடும்பங்களோட நிதிச்சுமையை குறைக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களோட மானத்தை காப்பாத்துற ஒரு விஷயமாவும் பார்க்கப்படும். அதனால இதோட அரசியல் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த திட்டம் முதல்ல கூட்டுறவு வங்கிகள்ல ஆரம்பிச்சு அப்புறம் பொதுத்துறை வங்கிகளுக்கும் விரிவுபடுத்தப்படலான்னு ஒரு தகவல் இருக்கே. ஆமா, அது நடந்தா இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமே. சந்தேகம் இல்ல. அப்படி நடந்தா அதோட பலன் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. சொல்லுங்க. இந்த அறிவிப்புக்கான அரசாணை, அதாவது ஜியோ 30/2026க்குள்ள வெளியிடப்படும்னு இந்த வீடியோ சொல்லுது. ஆமா, நானும் அதை கவனிச்சேன். நமக்கு தெரியும் பிப்ரவரியில 30ஆம் தேதி கிடையாது. ஆமா, இல்லையே. அப்போ இந்த தகவல் பொய்யா? அது ஒரு தட்டச்சு பிழையா இருக்கலாம், அல்லது தகவலை வேகமா கடத்தும் போது ஏற்பட்ட தவறா இருக்கலாம். சரி. ஆனா அந்த தேதியை தாண்டி அது சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, ரொம்ப சீக்கிரமா இன்னும் சில நாட்கள்ல ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போகுதுங்கிறது தான். ஓ, அந்த அவசரத்தை காட்டுது. கரெக்ட். அந்த அறிவிப்புக்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் தான் அந்த ஜியோ, அதாவது அரசாணை. ஒரு அறிவிப்பு எப்ப செயலுக்கு வருதுன்னா அதுக்கு அரசாணை வெளியிட்ட பிறகுதான். அது வரைக்கும் அது வெறும் பேச்சு தான். சரிதான். இந்த மூலம் ஜியோ பத்தி பேசுறது இது வெறும் காத்துவாக்குல வர்ற செய்தி இல்ல, உறுதியான தகவல்னு நம்ப வைக்க முயற்சிக்குது. இந்த அறிவிப்பு மேல மக்கள் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு இந்த வீடியோல வர்ற சில வரிகள் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா இருக்கு. ஆமா, ஜியோ அறிவிச்சிட்டாங்கன்னா நம்ம காட்டுல மழைதானோ 1,00,000 வாழா வெடிய போட்டு மக்கள் போட போறாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மொழிநடையே பாருங்க. அது ஒரு சாதாரண அரசியல் பகுப்பாய்வு மாதிரி இல்ல. இல்ல. அது ஒரு கொண்டாட்ட மனநிலைய உருவாக்குது. இந்த அறிவிப்பு வந்தா ஊரே திருவிழா கோலம் பூண்டிடுன்னு ஒரு சித்திரத்தை நம்ம மனசுல வரைய முயற்சிக்குது. உண்மைதான்.
இந்த தகவல்கள் எல்லாம் அரசு வட்டாரங்கள்ல இருந்து நேரடியா வருதுன்னு அந்த வீடியோவோட பேச்சாளர் சொல்றது இதுக்கு இன்னும் நம்பகத்தன்மையை கூட்ட முயற்சிக்குது. ஆக மொத்தத்துல இந்த மூலத்தை நாம் அலசி பார்க்கும்போது 2026 தேர்தலை நோக்கி ஒரு தெளிவான பன்முனை தாக்குதல் நடத்தப்படுறதா தெரியுது. ஆமா, நேரடி பணப்பரிமாற்றம், குரல் பதிவு மூலம் தனிப்பட்ட தொடர்பு, விதிகள் வரதுக்கு முன்னாடியே செயல்படுறது, அப்புறம் கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி. ஆமா, இதுதான் இந்த மூலத்தோட சாராம்சம். ஆமா. இது ஒரு அரசியல் கையேடு மாதிரி இருக்கு. வாக்காளர்களை எப்படி அணுகணும், அவங்களோட உணர்வுகளை எப்படி தொடணும், தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும், சட்டத்திட்டங்களை எப்படி தங்களுக்கு சாதகமா வளைக்கணும்னு பல உத்திகளை இந்த மூலம் நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. சரி. இந்த அறிவிப்புகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமா வருதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இப்படி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில உருவாக்குறதே தேர்தல் களத்துல ஒரு பாதி வெற்றின்னு சொல்லலாம். மக்கள் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா இந்த மூலம் சொல்லுது. சரி, இந்த விரிவான கலந்துரையாடலை நம்ம முடிச்சுக்கலாம். நிச்சயமா. இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மூலம் முழுக்க முழுக்க நேரடி பணப்பரிமாற்றம், கடன் தள்ளுபடி மாதிரியான நிதி சார்ந்த வாக்குறுதிகளை பத்தி மட்டுமே பேசுது. ஆமா. ஒரு தேர்தல்ல வளர்ச்சி திட்டங்கள், உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு மாதிரியான விஷயங்களை விட யாரு அதிகமா பணம் தராங்க, கடனை தள்ளுபடி செய்றாங்கங்கிற விவாதம் முன்னுக்கு வர்றது அரசுக்கும் மக்களுக்குமான உறவு முறைய பத்தி நமக்கு என்ன சொல்லுது? நல்ல கேள்வி. இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளமா, இல்ல நம்ம அரசியல் வேறொரு திசையில பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சா? இது நீங்க யோசிச்சு பாருங்க.